ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்துக்கான பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி 2 பார்ட் வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு கண்டினியூட்டிவாக இருக்கும். ஸோ போன வீடியோவில் நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, அதாவது இந்திய பொருளாதாரத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தினுடைய பேசிக்கான விஷயங்கள் வந்து பார்த்தோம். சரியா? பொருளாதாரம்னா என்ன, ஸோ உலக பொருளாதாரத்தில் இந்தியா வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் தொகை போக்குகள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரியா? இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. கையில் வந்து நோட் பென் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட புக் இருக்குது அப்படின்னா வந்து புக் எடுத்துக்கோங்க. ஒரு ஹைலைட்டர் அந்த மாதிரி பென்சில் ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து டேட்டாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா? அதனால தான் வந்து நம்ம இத்தனை பார்ட்டாக வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஏன் வந்து ஒரே வீடியோவை பார்க்காம நம்ம பார்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா, இதில் டேட்டாஸ் கொஞ்சம் அதிகம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, போன சிலபஸ் வரைக்கும் எக்கனாமிக்ஸ் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஒரு கேள்விகளே வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 7, 8 கேள்விகள், ஒரு 10 கேள்விகள் அந்த மாதிரி தான் வரும். அதிக பேர் வந்து அதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. சரியா? எக்கனாமிக்ஸுக்கு வந்து 20 கேள்விகள் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. 20 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அசால்ட்டாக வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இவ்வளோ டீப்பாக, இவ்வளோ டெப்த்தாக வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ அதனால் கவனமாக பாருங்க. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்தியாவின் மக்கள் தொகை போக்குகள். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அப்புறம் எழுத்தறிவு விகிதம். ஓகேவா? ஸோ இந்த 2, 4, 6, 7 இந்த 7 விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம லாஸ்ட் நடத்தின கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது, எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, சார் எனக்கு இது வந்து புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒன்று. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம நம்பர் வந்து கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோஸ், குரூப் 4 இந்த மாதிரி சம்மந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும்னா கீழே நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மக்கள் தொகை அளவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையில் வந்து இந்தியா ஒரு 2வது இடத்துல இருக்குது. சரியா? ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ 2வது இடம்னு சொல்கிறத விட இப்போ வந்து முதல் இடத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஆனால் வந்து இப்போதைக்கு இன்னும் ரெக்கார்டாக வந்து வரல. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து உண்மை. ஓகேவா? ஸோ அடுத்து மக்கள் தொகையின் அளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சார்ட் வந்து சும்மா வந்து பார்த்துக்கோங்க. ஒரு ரீட் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி அதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து கிடையாது. சரியா? உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவும், உலக வருவாயில் 1.2% வருமானமும் பெற்றுள்ள இந்தியா, உலக மக்கள் தொகையில் 17.5%த்தை தன்னகத்தே கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது உலகத்தினுடைய மொத்த பரப்பளவுல, மொத்த பரப்பளவு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து வெறும் 2.4% மட்டும்தான் நம்ம. 2.4% மட்டும்தான் இந்தியா. அதே மாதிரி உலக வருமானம், மொத்த வருமானம் இருக்கு பார்த்தீங்களா? உலகத்தினுடைய மொத்த வருமானத்தில் நம்ம 1.2% மட்டும்தான் நம்ம பங்காற்றுறோம். ஆனால் மக்கள் தொகையில் மட்டும் 17.7% மக்கள் தொகை நம்ம நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் வந்து இந்தியராக இருக்காங்க. 6 பேர் அப்படின்னு வந்து எடுத்தோம்னா அந்த 6 பேரில் ஒருத்தர் வந்து இந்தியராக இருப்பாங்களாம். உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? எந்தெந்த மாநிலங்கள்? உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிராவும். சரியா? இதுல வந்து ஒரு 4, 5 ஸ்டேட் வந்து வருங்க. ஸோ இந்த பேர் வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே டேட்டா தான். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நோட்டு அந்த மாதிரி எடுத்து வந்து நோட் பண்ணிக்கோங்க. சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சில பேர்கள் வந்து திரும்ப திரும்ப வரும். என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், கேரளா, அப்புறம் மெயினாக வந்து கேரளா. ஸோ இந்த பேர்லாம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ தெளிவாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட இந்த உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் உள்ள மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது கால்ரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் ஆகியவை காரணமாக 1911 to 1921ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த வியாதிகள்லாம் வந்ததுனால ஸோ இப்போதான் வந்து இவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது. அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா கொத்தா வந்து இறந்துருவாங்க. மக்கள் வந்து 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 1 கோடி பேர் இந்த மாதிரி கொத்தா வந்து இறந்து போவாங்களாம்.
ஓகேவா? 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால், அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்து ஒரு 4 டைப் வரும். ஸோ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1921 வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிருக்கு. அதனால அத பெரும் பிரிவினை ஆண்டுன்னு வந்து சொல்றாங்க. அதே மாரி 1951ல மக்கள் தொகை பெருக்க வீதம் வந்து 1.33% இருந்து 1.25%மா குறைஞ்சிருச்சு. அதனால இத சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சிறு பிளவு ஆண்டு. 1921ல கூடியிருக்கு, 51ல குறைஞ்சிருக்கு. அடுத்து 1961ஆம் ஆண்டு சாரி 1966ஆம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96% அதாவது 2% ஆகும். ஆகையால் 1961ஆம் ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? 1961ல 1 புள்ளி அதாவது மக்கள் தொகையினுடைய உயர்வு விகிதம் மட்டும் உயர்வு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன பெர்சன்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட 2% ஓகேவா? ஸோ அதனால 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. அதிகமான மக்கள் தொகை வந்து பெருகியிருக்கு அந்த ஆண்டுல தான். அதுக்கப்புறம் 2001ஆம் ஆண்டு வந்து மக்கள் தொகை 1 பில்லியன வந்து கடந்திருக்கு. சரியா? 100 கோடி மக்கள் தொகை எப்ப கடந்திருக்கு அப்படின்னா 2001ல வந்து நம்ம கடந்திருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 140 தாண்டி போய்க்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் வந்து கிளியர் டேட்டா வந்து வரல. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இளைஞர்கள் வந்து மக்கள் தொகையில குறிப்பிடத்தக்க அளவு இருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி போனதிலே வந்து பார்த்திருந்தோம். சரியா? இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை மாறுதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குங்க. அப்துல் கலாம் வந்து இத தான் வந்து கணக்கு பண்ணி சொன்னாப்ல. நாளைய இந்தியா வந்து இளைஞர்கள் தான் சொன்னதுக்கு வந்து காரணம் என்னன்னா, ஒரு பீரியட்ல வயசானவங்கலாம் அதிகமா இருப்பாங்க. இன்னொரு பீரியட்ல இளைஞர்கள்லாம் அதிகமா இருப்பாங்க. இப்ப சைனால வயதானவர்கள்லாம் வந்து அதிகமாயிட்டாங்களாம். அப்ப இந்தியால வந்து அதே மாரி வயதானவர்கள் வந்து குறைஞ்சுட்டாங்க. இளைஞர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க. சைனால வயதானவர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க. இளைஞர்கள் வந்து குறைஞ்சுட்டாங்களாம். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் சரி, அந்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் சரி தீர்மானிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா அதிகமான இளைஞர்கள் இருந்தா, அதிகமான வருமானம் வரும்ல. அதிகமான வயதானவங்கள் இருந்தா, ஸோ அவங்களால வந்து எல்லார்னாலயுமே வந்து வேலை பார்க்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். ஏதாவது வந்து உயிரிழப்புகள் நடக்கலாம். அது இதுன்னு நெறையா இருக்குல்ல. ஸோ அந்த மாரி விஷயங்கள் சொல்றாங்க. அடுத்தது பிறப்பு, இறப்பு விகிதம் அப்டின்னா என்னன்னா, இது வந்து ஈஸி தாங்க. குழந்தைகள் பிறப்பு விகிதம். இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை. 1000 மக்கள் தொகைக்கு எத்தன குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவாங்க. அதே மாரி தான் இறப்பு விகிதமும் 1000 மக்கள் தொகைக்கு எத்தன பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லா கணக்குகளுமே, எல்லா அந்த குறியீடு கணக்குகள் எல்லாமே வந்து 1000 பேருக்கு இத்தன பேர், 1000 பேருக்கு ஆண்கள் பாலின கணக்கும் சரி, நம்ம பின்னாடி பார்ப்போம். 1000 பேத்துக்கு இத்தன பேர் அப்படிங்கிற மாரி தான் கணக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, ஸோ இது மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் தான் கிடையாது. நீங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணது எல்லாத்தையுமே வந்து இம்பார்ட்டன்ட்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இறப்பு விகிதம் 1951ஆம் ஆண்டில் 27.4ஆக இருந்தது. 2011ஆம் ஆண்டில் 7.1ஆக குறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 20% வந்து குறைஞ்சிருக்கு. 51ல இருந்து 61, 71, 81, 91, 1, 11 60 ஆண்டுகள்ல 20% வந்து இறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்து கேரளா இந்தா வருது பாருங்க. கேரளா வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கரெக்ட்டா வந்து நோட் பண்ணிக்கோங்க. கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், அதாவது 14.7% அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் 29.5% அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. கேரளா தான் இருக்கிறதிலேயே மிக குறைந்த பிறப்பு விகிதம். உத்தரப்பிரதேசம் தான் இருக்கிறதிலே மிக அதிகமான பிறப்பு விகிதம். ஓகேவா? அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்த வச்சிருக்கு. 6.3% மேற்கு வங்காளம். அதுக்கப்புறம் ஒரிசா அதிக இறப்பு விகிதம் 9.2% சரியா? ஸோ என்ன எல்லாத்தையும் எழுத வேணாம். டைரக்ட்டா என்ன பாயிண்ட்டோ அத மட்டும் எழுதுங்க. கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதம் 14.7 உத்தரப்பிரதேசம் 29.5 அதிக அளவு பிறப்பு விகிதம். ஸோ இந்த மாரி என்ன பாயிண்ட்டோ அத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? மாநிலங்களுக்கிடையே 10 ஆண்டுகளில் 2001 டூ 11க்குள்ள பீகார் அதிக மக்கள் தொகையை
பெருக்கத்தை கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. சரியா? இந்த 10 ஆண்டுகள்ல 2001 to 11ல பீகார் வந்து அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும், கேரளா வந்து குறைந்த பிறப்பு விகிதத்தையும் வந்து வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பீமரு மாநிலங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் பீமரு மாநிலங்கள் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 4 மாநிலங்கள் தான் இருக்கிறதுலே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. சரியா? ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதை தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எப்படி கணக்கிடுவாங்கன்னா, குறிப்பிட்ட நிலப்பரப்பில் மொத்த மக்கள் தொகை, அதுக்கப்புறம் பகுதியின் நிலப்பரப்பு. சரியா? ஸோ இப்போ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 1000 பேர் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க அப்படிங்கிறதும், கீழ வந்து அந்த நிலப்பரப்பினுடைய அளவு எவ்வளோ? 1 சதுர கிலோமீட்டரா? 2 சதுர கிலோமீட்டரா? இத போட்டு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, எவ்வளோ மக்கள் இருக்காங்க? மக்கள் தொகை அடர்த்தி என்னங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இத பாருங்க. 1951ல 117 பேர் தான் இருந்திருக்காங்க. 1 சதுர கிலோமீட்டருக்குள்ள மக்கள் தொகை. ஆனா அதுவே 2001ல கடைசியா எடுத்ததுல 382 பேர். சரியா? ஏன் 2011, 11னே வருது. அதுக்கப்புறம் டேட்டா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2011ல தான் வந்து நம்மளுக்கு கடைசியா சென்சஸ் வந்து எடுத்திருந்தாங்க. சரியா? நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து சரியா எடுக்கல. ஸோ அதனால 2011 வரைக்கும் தான் நம்மளுக்கு டேட்டா கையில இருக்கு. ஓகேவா? ஸோ இத தான் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். நாடு விடுதலை அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவாக தான் இருந்திருக்கு. ஆனா விடுதலைக்கு பின்னர் மக்கள் தொகை அடர்த்தியானது 1951ல 117ஆகவும், 2001ல 325ஆகவும், 2011ல 382ஆகவும் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் வந்து இருக்காங்களாம் இங்க. சரியா? அதாவது நம்ம ஓவராலா பார்க்கும்போது 300 சில்ற பேர் வந்து இருக்காங்க. 382 பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. ஆனா பீகார்ல ஒரு சதுர கிலோமீட்டருக்கே 1102 பேர் வந்து இருக்காங்களாம். ஸோ அப்ப எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது மேற்கு வங்காளம் 880 மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ளது. சரியா? மேற்கு வங்காளம் வந்து 880 மக்கள் தொகை அடர்த்தி. அதுக்கப்புறம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அருணாச்சல் பிரதேசல தான் இருக்கறதுலே ரொம்ப குறைவான மக்கள் தொகை. சரியா? ஏன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பீகார் எங்க இருக்கு பாருங்க. 1100 பேர் இருக்காங்க. ஆனா அதுவே இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ்ல நம்மளுக்கு வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அளவு. ஃபர்ஸ்ட் வந்து பீகார். அதிக அளவுல பீகார். 2வது வந்து மேற்கு வங்கம். இத யாரும் விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாலின விகிதம் அப்படிங்கிறது தெரியும். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் அப்படிங்கிற விகிதத்த குறிக்கிறது தான் இந்த பாலின விகிதம் அப்படிங்கிறது. 1951ல 946 பெண்கள் இருந்திருக்காங்க 1000 ஆண்களுக்கு. 2001ல 933 பெண்கள் இருந்திருக்காங்க. 2011ல 940 பெண்கள் வந்து இருந்திருக்காங்க. சரியா? 1000 ஆண்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுலயுமே இதுல வந்து அதிகமான ஆண்கள், பெண்கள் இருக்காங்கங்கிறது குடுத்திருப்பாங்க. 2011ஆம் ஆண்டின்படி ஹரியானால வந்து 877 பாலின விகிதம் மிக குறைவாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஹரியானா தான் இருக்கிறதுலே குறைவான 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் மட்டும் தான் இருக்காங்களாம். இதுவே கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக, அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க வந்து நீங்க 2 பாயிண்ட் தான். பாலின விகிதத்தில் குறைவான மாநிலம் எது? ஹரியானா. அதிகமான பெண்கள் உள்ள மாநிலம் எது? கேரளா. ஓகேவா? கேரளால 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்களாம். ஹரியானால வெறும் 877 பெண்கள் தான் இருக்காங்களாம். சரியா? அடுத்தது. இதுல குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 1951ல 32.5% ஆண்கள், 31.7% பெண்கள், மொத்தம் 32.1% இருந்திருக்கு. அதாவது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஓகேவா? ஸோ பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாகவும், இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் அதிகமாகவும் இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். இறக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும்போது, அதிக வாழ்நாள் உள்ளவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ 1951ல 32.5% ஆண்கள், 31.7 வயது. சாரி, இது எல்லாமே வந்து வயது.
32.5, 31.7 மொத்தமா 32.1 தான் வந்து ஆவரேஜ் ஏஜா இருந்திருக்கு. அதிக நாள் வாழ்றதுக்கான ஆவரேஜ் ஏஜே வந்து அவ்வளோதான் இருந்திருக்கு. ஆனா 2011க்கு அப்புறம் அது வந்து மாறியிருக்கு. 62.6, 64.2 மொத்தமா 63.5% அப்படின்னு வந்து சொல்றாங்க. 5 ஆண்டுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வயது வரைக்கும் எல்லாரும் வந்து உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அப்போ வந்து வாழ்நாள் வந்து அதிகமாயிருக்கு. மனிதனுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. ஏன் அதிகமாயிருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தான். அந்த காலத்தில வந்து நெறைய நோய்கள் வந்து வரும். திடீர் திடீர்னு நோய்கள் வரும். நெறைய போர்கள் நடக்கும். சண்டைகள் நடக்கும். அதில வந்து நெறைய பேர் வந்து இறந்துருவாங்க. பசி, பட்டினி. அது வேற. அப்பதான் சுதந்திரம் வாங்குன டைம். கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் வாங்கி ஒரு 20, 25 வருடங்கள் கழித்து தான் வந்து ஓரளவுக்கு பசியினால இறக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஓரளவுக்கு லிமிட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டோம். சுதந்திரம் அப்படிங்கிற கிடைச்ச ஒண்ணு மட்டும் தான் நம்மளுக்கு சந்தோஷமே தவிர, அத தவிர வேற எந்த சந்தோஷமுமே வந்து கிடையாது. ஓகேவா? பசி, பட்டினி, சாப்பாடு இல்லாதது, நெறைய இந்த மாரி நோய்கள், அது இதுன்னு சொல்லி இந்த மாரி நெறைய இழப்புகள் தான் வந்து இருந்துச்சு. ஓகேவா? 1991 டூ 11ல வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் வந்து 23 ஆண்டுகள் மட்டுமே ஆகும். சரியா? 1901லேருந்து 11 வரைக்கும் 23 வயசு வரைக்கும் தான் வாழ்நாள் அப்படிங்கிற டைப்ல இருந்திருக்காங்க. 2011 கணக்குப்படி 63.5 ஆண்டுகளா வந்து அது உயர்ந்திருக்கு. ஓகேவா? இன்னும் போக போக இது இன்கிரீஸ் ஆக தான் செய்யும்னு சொல்றாங்க. அடுத்தது எழுத்தறிவு விகிதங்க. 1951ஆம் ஆண்டில் ஆண்களின் 4ல் ஒருவர் எனவும், பெண்களில் 12ல் ஒருவர் எனவும் அளவிலேயே எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? 1950ல 4 ஆண்களுக்கு ஒருத்தர். 12 பெண்களுக்கு ஒருத்தர். அப்ப பார்த்துக்கங்க. ஆண்களுக்கும், பெண்களுக்குமே வந்து 3 மடங்கு. ஓகேவா? அப்ப வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து இருந்திருக்கு பாருங்க. அப்படி பார்க்கும்போது சராசரியாக 6 பேர் 6 பேர்ல ஒருவர் மட்டும் தான் எழுத்தறிவு பெற்றவரா இருந்திருக்காங்க. சரியா? டோட்டல் இந்தியால 6 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல ஒருத்தருக்கு தான் வந்து எழுதவே தெரியும். எழுதியிருக்கிறத படிக்க, வாசிக்கவே தெரியும். சரியா? அந்த மாரி. அடுத்து 2011ல் ஆண்கள் 82% பெண்கள் வந்து 65.5% என்ற அளவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் வந்து இருந்திருக்கு. ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் எவ்வளோனா 74.4% வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இதான் வந்து சார்ட். இந்த சார்ட்ட வந்து ஒன் டைம் வந்து பார்த்துக்கோங்க. எங்க இருந்திருக்கு பாருங்க. கல்வி அறிவு பெற்றவர்கள் 1951ல வந்து வெறும் 18.3% தான். ஆனா 2011ல 74.4%. ஓகேவா? எழுத்தறிவு. அடுத்தது. அதேதான். கேரளா 94% உடன் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம். இத நோட் பண்ணிக்கோங்கப்பா. முக்கியமான பாயிண்ட்டு. இங்கேயும் கேரளா வருது பாருங்க. இதான் கேரளா வந்து நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிக்கிறணும். மாத்தி போட்டுறக்கூடாது எதுலயும். கேரளா வந்து 94% வந்து அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்டது. சரியா? 94% வந்து அங்கே எழுத்தறிவு கொண்டவங்க தான். 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல 94 பேர் வந்து படிச்சிருப்பாங்க. எழுத படிக்க தெரியும். ஓகேவா? அடுத்து மிசோரம் அப்படிங்கிற மாநிலம் வந்து 91.3%. அடுத்தபடியாக கோவா வந்து 88.7% எழுத்தறிவு விகிதமும் கொண்டிருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, அடுத்து வந்து மிசோரம், அடுத்து வந்து கோவா. ஓகேவா? கரெக்ட்டா வந்து எழுதி வச்சுக்கோங்க. பாயிண்ட் வந்து கரெக்ட்டா போட்டுக்கோங்க. ஹிமாச்சல பிரதேசம் வந்து எவ்வளோ? 82.8%, மகாராஷ்டிரா 82.3%, சிக்கிம் 81.4% மற்றும் தமிழ்நாடு 80.1%. 2011ன் படி பீகார் 61.8% குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்டது. சரியா? இருக்கறதுலே குறைவான எழுத்தறிவு கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார். ஓகேவா? பீகார் தான் இருக்கறதுலே குறைவானது. இருக்கறதுலே அதிகமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா. ஓகேவா? தெளிவா வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஆர்டர். 8.7 வந்து கோவா இருந்திருக்கு. ஹிமாச்சல் வந்து 82.8, மகாராஷ்டிரா 82.3, சிக்கிம் 81.4, தமிழ்நாடு 80.1% தான். சரியா? இன்னுமே வந்து நம்ம வந்து ஒரு 20% கிட்ட பேக்ல தான் இருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான். எல்லாம் வந்து நம்ம இதுல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் தொகை பத்தி பார்த்தாச்சு. ஓகேவா? அவ்வளோதாங்க. மக்கள் தொகை இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கனிம வளங்கள் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அத பத்தி நம்ம இயற்கை வளங்கள். சரியா? இயற்கை வளங்கள்ல அடுத்தடுத்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். சரியா? இதுல வந்து நெறைய டேட்டாஸ் இருக்கும். எல்லா டேட்டாஸையும் வந்து தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற எதுவும் இதுல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறோம் கீழ. வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ டெலகிராம் சேனல் லிங்க் குடுத்துருக்கோம். அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.